கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு 19வது நாளாக நாம் கிறிஸ்மஸ் மெசேஜை சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் தரிசனத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆம் என கண்பானவர்களே, தரிசனம், அதாவது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சாலமன் எழுதும் பொழுது தீர்க்கமான தரிசனம் இல்லாவிட்டால் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்கிறார். இந்த தரிசனத்தை ஒருவன் பெற்றுக்கொள்வது எப்படி? கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்திலே சீர்கேடுகள் உள்ளே வராமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய கடைசி வாழ்க்கை வரை சீராக நடக்க வேண்டுமென்றால் நம்முடைய அறிவு அல்ல, தரிசனம் தேவை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். யோசேப்பு சொப்பனத்திலே ஒரு தரிசனத்தை காண்கிறார். தெய்வதூதன் மரியாளை சந்தேகப்படாமல் சேர்த்து கொள்ள சொல்கிறார். அதுபோல நாமும் தரிசனங்களை காண வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தரோடு கூட உறவாட வேண்டும். நம்மோடு தரிசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். தீர்க்க தரிசனங்களின் மூலம் கர்த்தர் பேசுவார். தெய்வ தூதர்கள் மூலம் கர்த்தர் பேசுவார். நாமும் அப்படிப்பட்டதான தரிசனத்தை காண வாஞ்சிப்போம். நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்காய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, நாங்களும் தரிசனத்தை வாஞ்சிக்கவும், தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவும், அதன்படி ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.